அப்பொழுது நூலை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பி. இப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? இவரோடு பேசி பழகிட்டா ஆனா பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க ஜபமே பண்ண வேணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் கடனை அடக்கி உதவி செய்யும், என் தேவைகளை சந்தியும். இங்க சீக்கிரட் இது சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. அவரோட பேசி பழகி சமாதானமா இருந்தா அடுத்த வேலை என்ன தெரியுமா? வர்றதெல்லாம் சேர்த்து பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கும் பேக் பண்றதுக்கும் பீரோவில் எடுத்து வைக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும். எல்லா வேலையும் அவர் செஞ்சிருவார். எப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும், எங்கேருந்து எதை கொண்டு வரணும். பெஸ்ட்டு பொருள் வேற என்ன? தங்கமா? ஓப்பீரின் தங்கம் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப விலை உயர்ந்ததான். தங்கத்தை பற்றி இந்த எலிப்பாஸ் பேசணுன்னு என்னடா இது, இந்த எலிப்பாஸ் பேருக்கு என்ன அர்த்தம் பார்க்கலான்னு பார்த்தா அவர் பேருக்கே தங்கம்னு தான் அர்த்தம். ஏல்னா தேவன், பாஸ் அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தமா. அதனால் அவருக்கு என்ன தன்னையும் அப்படியே ஃப்ரெண்டு தானே சொல்லும் போதே உனக்கு என்ன பண்ணி ஆண்டவரோட பேசி பழகு, தங்கம்லாம் உன் வீட்டில் வந்து கொட்டும்பா.